10/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனிதர்லேருந்து தேவதையாக கூடிய கல்வியை கற்க வேண்டும், கற்பிக்கவும் வேண்டும். அனைவருக்கும் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்க வேண்டும். கேள்வி: சதோபிரதான முயற்சியாளர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவார்கள். அவங்களும் மாறி மற்றவங்களையும் மாற்றுவாங்க. அவர்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்வார்கள். பாபாட்ட ஞானம் கேட்டு அதில் புத்தியை நிரப்பிக்கிட்டு அவங்க போய் மற்றவங்களுக்கு அதை தானம் செய்வாங்கன்னு சொல்கிறாரு. 21 பிறவிகளுக்கு சொத்து அடைவார்கள், மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். 21 பிறவிக்கு ஃபுல்லாக சொத்து சேர்த்துட்டு போவாங்க, மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு. பாட்டு: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பக்தர்கள் யாருடைய மகிமை செய்கிறார்களோ அவருக்கு முன்பு நீங்கள் இப்போ அமர்ந்திருக்கிறீங்க. பக்தர்கள் யாரை தேடிட்டு இருக்கிறாங்களோ, யாரை மகிமை பாடிட்டு இருக்காங்களோ அவர் முன்னாடி நம்ம இப்போ உட்காந்துருக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்க வேண்டும். சிவாய நமக என்று அவருக்கு கூறுகிறார்கள். நீங்கள் வணங்க வேண்டியதே இல்லை. நம்ம போயிட்டு வணங்கலாம் தேவையில்ல, எந்த ஒரு மந்திரமும் சொல்ல தேவையில்ல. நீங்கள் வணங்க வேண்டியதே இல்லைன்றாரு. குழந்தைகள் தந்தையை நினைக்கிறார்கள். இப்போ நம்மளாம் குழந்தைகள் தந்தையை நினைக்கிறார்கள், வணங்குவதே இல்லை இல்லையா? வீட்டில் ஒரு அப்பா இருப்பார், டெய்லி ஒரு சல்யூட் அடிக்கிறது, அவரை வணங்கிட்டா நம்ம போகிறோம். வீட்டில் ஒரு அப்பா இருக்காரு, அவர் ஃபுல்லாக வந்து வணங்கிட்டா போகிறாரு. அது மாதிரி நம்ம அப்பா வந்து சிவன், அவரை நம்ம வணங்க தேவையில்ல, வணங்குவதில்லை. இவரும் தந்தையே, இவரிடமிருந்து உங்களுக்கு இப்போ சொத்து கிடைக்கிறதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வணங்குவதில்லை, நினைக்கிறீர்கள். நம்ம நினைக்கிறோம், அன்பா நினைக்கிறோம், அப்பாவா நம்ம நினைக்கிறோம், எல்லா சம்பந்தத்திலையும் அவர் நினைக்கிறோம். ஜீவ ஆத்மா நினைக்கிறது. பாபா இந்த உடலை கடனாக பெற்றிருக்கிறார். பிரம்மபாபா உடலை கடனாக பெற்றிருக்கிறார். தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை எப்படி பெறுவது என அவர் நமக்கு வழி காண்பித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் சொல்றாரு. சத்யுகம் என்பது சுகதாமமாகும். ஆத்மாக்கள் வசிக்கும் இடத்திற்கு தான் சாந்தி தாமம் என்று பெயர். சொர்க்கம், அந்த சத்தியமான யுகம், அதுதான் வந்து சொர்க்கம், சுகதாமம். அது சுகம், அங்கே சுகம் மட்டும்தான் இருக்கும், சுகதாமம். ஆனால் ஆத்மாக்கள் வசிக்கிற இடத்துக்கு பேர் பரந்தாமம், சாந்தி தாமம் என்ற பெயர். நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் என உங்களுடைய புத்தியில் இப்போ இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், நம்மளுடைய இடம், நம்மளோட வீடே வந்து சாந்தி தாமம்ன்றது நம்ம புத்தியில் இருக்குது. இந்த கலியுகத்திற்கு துக்கதாமம் என்று பெயர் சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் இப்போது சொர்க்கத்திற்கு போவதற்காக மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணன் தேவதைகள் அல்லவா? இந்த லட்சுமி நாராயணன் யார்? அவங்களாம் தேவதைகள் அல்லவா? புது உலகிற்காக மனிதனிலிருந்து தேவதையாக மாற வேண்டும் சொல்றாரு. பாபா மூலமாக நீங்க படிக்கிறீங்க. எவ்வளவு படிக்கிறீர்களோ, சிலர் படிப்பில் கூர்மையாக முயற்சி செய்யறாங்க, சிலர் மந்தமாக இருக்கின்றனர். சதோ பிரதானமான முயற்சி செய்பவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவதற்காக வரிசை கிரமத்தில் முயற்சி செய்விக்கிறார்கள். இப்போ சதோ பிரதான முயற்சி யார் செய்கிறாங்களோ, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, அதாவது சத்தியுகம் போகிறதுக்கு யார் முயற்சி செய்கிறாங்களோ, அவங்க வந்து அவங்களும் மாறி தனக்கு சமமாக மாற்றுவதற்காக வரிசை கிரமத்தில் இப்போ முயற்சி செய்விக்கிறார்கள்ன்றாரு. பலருக்கு நன்மை செய்கிறார்கள். எவ்வளவு ஞானத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்கிறார்களோ அவ்வளவு அவங்களுக்கு நன்மை கிடைக்கின்றாரு, நன்மை நடக்கும். மனிதர்கள் தானம் செய்கிறார்கள், அவர்களுக்கு அடுத்த பிறவியில் அல்ப காலத்திற்கு தான் கிடைக்கிறது. அதில் சிறிது சுகம், மற்றபடி துக்கமே துக்கமாகும் சொல்றாரு. உங்களுக்கோ 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் சுகம் இப்ப கிடைக்கிறது. சொர்க்கத்தின் சுகம் எங்கே, இந்த துக்கம் எங்கேன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. சொர்க்கத்தோட சுகம் எங்கே இருக்குது, இந்த துக்கம், இந்த கலியுக துக்கம் எங்கன்றாரு. எல்லையற்ற தந்தை மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லையற்ற சுகம் இப்போ கிடைக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்கிறீர்கள் அல்லவா? இப்போ ஈஸ்வரன் பேரில் நம்ம தான புண்ணியம்லாம் செய்கிறோம் இல்லையா? அங்கே மறைமுகமாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் மறைமுகமாக செய்கிறோம், இங்கே நீங்க நேர எதிரில் இருக்கிறீர்கள். அவங்க நேராவே சிவனே இருக்கிறார். அங்க வந்து சிவன் யாருன்னே தெரியாம மறைமுகமா தான புண்ணியம் செஞ்சாங்க. ஆனா இங்க வந்து நம்ம நேர எதிரில் இருக்கிறாரு. அப்ப இப்ப நேராவே நம்ம அவருக்கு செய்யறோம். பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள். அது அடுத்த பிறவில் தான் அவங்களுக்கு கிடைக்கிறது என்பது பாபா புரிய வைக்கிறார். சிலர் நன்கு செய்கிறார்கள், தீயவை பாவங்கள் செய்யும் போது அதற்கேற்ற பலன் கிடைக்கிறது. அதை நம்ம ஏதாவது பாவம் செய்யறோம், தீயது ஏதாவது செய்யறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கிறார். இப்போது எதிர்கால சத்தியுகத்தில் 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவராக மாறுறீங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம இந்த தானம் வந்து இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்யறது மூலமா
எதிர்கால சத்தியுகத்துல 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவரா நீங்க மாறுறீங்கன்றார். அதனுடைய பெயரே சுகதாமம் ஆகும். அந்த சொர்க்கத்துக்கு பேரு சுகதாமம் ஆகும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழி, சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான எளிதான வழி இதுவே என நீங்கள் பட கண்காட்சிகள் கூட எழுதலாம். இப்போ பட கண்காட்சி நடக்குதுன்னா அங்க போய் எழுத சொல்றாரு. சாந்தி தாமம் முக்திக்கான வழி, சுகதாமத்திற்கான வழி, ஜீவன் முக்திக்கான வழி, போறதுக்கான எளிதான வழி இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கண்காட்சியில எழுதலான்றாரு. இப்போது கலியுகம் அல்லவா, கலியுகத்திலிருந்து சத்தியுகம், அசுத்தமான உலகத்திலிருந்து பரிசுத்தமான உலகம் செல்வதற்கான ஒரு பைசா செலவில்லாத எளிய வழி என எழுதினால் மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். பாருங்க, இதெல்லாம் சேவைக்கான டிப்ஸ் கொடுக்குறாரு பாபா. இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்றாரு. அப்படி எழுதுனா மனுஷங்க வந்து புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஒரு பைசா செலவில்லாத வழின்னு சொல்லுங்க. ஏனென்றால் கல்புத்தி அல்லவா, ஏன்னா எல்லாருக்கும் இப்ப கல்புத்தியா இருக்கு இல்லையா, பாபா முற்றிலும் எளிதாக்கி இப்ப நமக்கு புரிய வைக்கின்றார் சொல்றாரு. இதன் பெயரே எளிய ராஜயோகம், எளிய ஞானம் சொல்றாரு. இப்போ ஈஸியாக நமக்கு புரிய வைக்கிறாரு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து எளிய ஞானம், எளிய ராஜயோகம் சொல்றாரு. பாபா குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்குகிறார். இந்த லட்சுமி நாராயணன் புத்திசாலி அல்வா, ஆனால் கிருஷ்ணரை பற்றி என்னென்னவோ எழுதியுள்ளனர், அது அனைத்தும் பொய்யான களங்கமாகும் சொல்றாரு. கிருஷ்ணர் பத்தி எழுதியிருக்காங்களா, அது எல்லாமே பொய்யான களங்கம். கிருஷ்ணர் வந்து அம்மா நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என கூறுகிறார் அப்படின்ட்டு பக்தியில் எழுதியிருக்கிறாங்க. இப்போது இதன் பொருளையும் புரிந்து கொள்ளவில்லை. வெண்ணெய்னா இப்போ குழந்தைக்கெல்லாம் வெண்ணெய் கொடுப்பாங்களா? நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்றால் யார் சாப்பிட்டது? குழந்தைகளுக்கு பால் புகட்டுவார்கள் தான், பால் தான் கொடுப்பாங்க பிறந்த குழந்தைக்கு யாராவது வெண்ணெய் கொடுப்பாங்களா? கிருஷ்ணர் வந்து குழந்தை இல்லையா, குழந்தைகள் வெண்ணெய் சாப்பிடுவார்களா, பால் குடிப்பார்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. பானையை உடைச்சாருலாம் காட்டப்பட்டிருக்குது. பானையெல்லாம் கிருஷ்ணர் உடைச்சாருன்ட்டு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றார் பாபா. அவர் சொர்க்கத்தின் முதல் இளவரசன். மகிமை அனைத்தும் ஒரு சிவபாபாவனுடைய தான் சொல்றாரு. இப்பதான் வந்து நம்ம வந்து அந்த முரளியை வந்து ஒவ்வொரு பிகேஸும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனை பண்ணி ஞான ரத்னங்களை சிந்தனை பண்றாங்க. சிந்தனை பண்ணி வெண்ணெய் வந்து கடையிறாங்க, ஞானத்தை கடையிறாங்க, வெண்ணெய் வருது. அந்த வெண்ணெயை வந்து சாப்பிட்றது வந்து ஒவ்வொரு பிகேஸும் ஒவ்வொரு விதமா கடைஞ்சு அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதை வந்து சாப்பிட்றாங்க. அதை தான் கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை சாப்பிட்டாருன்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இதோட அர்த்தம் நமக்கு தான் புரியும். ஆனால் அது பக்தியில் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. உலகத்தில் வேறு யாருக்கும் மகிமே கிடையாதுன்றாரு. உலகத்துல சிவபாபாவை தவிர வேற யாருக்கும் மகிமை கிடையாதுன்றார். இச்சமயம் அனைவரும் தூய்மை என்று இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் தூய்மை இல்லாம இருக்கிறாங்க, ஆனால் பக்தி மார்க்கத்திற்கும் பெருமை இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா பக்தி மார்க்கத்துக்கும் கல்பத்துல ஒவ்வொரு கல்பத்திலையும் பெருமை இருக்கிறதுன்றாரு. ஏன்னா பக்த மாலையின் புகழ் கூட பாடப்படுகிறது. இப்போ நமக்கு ஞான மாலை 108 மாலை வரை பக்தருடைய மாலையும் இருக்குது, பக்த மாலையும் புகழ் பாடப்படுகிறதுன்றாரு. பெண்களில் மீராவின் பெயர் கூட இருக்கிறது, ஆண்களில் முக்கியமான நாரதரின் பெயர் கூட பாடப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. 2 பேரு மீரா நாரதர் 2 பேருமே பக்த மாலையில வருவாங்கன்னு சொல்றாரு. ஒன்று பக்த மாலை, இன்னொன்று ஞான மாலை என நீங்கள் அறிகிறீர்கள் சொல்றாரு. பக்த மாலையிலேருந்து ருத்ர மாலையினராக மாறுறாங்க. இப்போ பக்த மாலையிலேருந்து அப்படியே சிவன் கழுத்துல போய் மாலையா, ருத்ர மாலைன்றது சிவனுடைய மாலை தான், ஆத்மாக்களின் மாலை, அதுல மாறிடுவாங்கன்றாரு. பின் ருத்ர மாலையிலேருந்து விஷ்ணு மாலை உருவாகிறதுன்னு சொல்றாரு. ருத்ர மாலை சங்கமயுகத்தினுடையது ஆகும் சொல்றாரு. இப்ப வந்து ருத்ர மாலை வந்து இப்ப சங்கமயுகத்துல இருந்து உருவாகுது, இதுதான் அப்படியே விஷ்ணு மாலையா மாறுதுன்னு சொல்றாரு. இந்த ரகசியங்கள் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது. இது என்ன சொல்றாரு, பக்த மாலைன்னா நம்ம பாபா சொல்லுவாரு, நம்மளதான் வந்து பக்தர்கள்ல நீங்க தான் அதிக பக்தி பண்ணிருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. இப்போ பக்த மாலையில இருந்து நம்ம தான் இங்க ருத்ர மாலையா மாறுது, சங்கமேகத்துல சிவனுடைய மாலையா மாறுது. அப்புறம் சிவன் கழுத்து மாலை தான் அப்புறம் விஷ்ணு மாலையா சொர்க்கத்துல போய் மாறுது, 108 மணி மாலையா மாறுது. இதை வந்து இங்க புரிய வைக்கிறார் பாபா. இந்த ரகசியங்கள் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் தான் இருக்கிறதுன்றாரு. இந்த விஷயங்களை பாபா உங்களுக்கு நேரடியாக புரிய வைக்கிறார். எதிரில் அமரும் போது உங்களுக்கு மெய் சிலிர்க்க வேண்டும் சொல்றாரு. இப்ப நீங்க எதிரில் உட்காந்து பாபாட்ட ஞானம் கேட்கும் போது உங்களுக்கு மெய் சிலிர்க்கணும்ன்றாரு. ஆஹா சௌபாக்கியம், 100% துர்பாகியசாலி இருந்து நான் சௌபாக்கியசாலியாக மாறுகின்றோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. கடவுளே வந்து பேசிட்டு இருக்காரு பாபா மீட்ல எல்லாம், அவரே பேசியிருக்காரு. அவர் முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கிறேன், இதுக்காக நான் எவ்வளோ ஜென்ம ஜென்மமா பக்தி பண்ணேன், எவ்வளோ ஒரு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி உணர்றீங்களா, மெய் சிலிர்க்கணுன்றாரு. ஆஹா சௌபாக்கியம், 100% துர்பாகியசாலியிலிருந்து நாம் சௌபாக்கியசாலியாக மாறுகின்றோம் சொல்றார். குமாரிகள் காம வாளுக்கு வளைந்து கொடுக்கவில்லை,
அது காமவாள் என்று பாபா கூறுகிறார். ஞானத்தின் வாள் கூட என்கிறார்கள். ஞானத்தின் ஆயுதங்கள் என பாபா கூறியுள்ளார். இப்ப ஞான பாயிண்ட் ஒன்னொன்னும் ஆயுதங்கள்னு சொல்றார் பாபா. இதை வந்து நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து சன்னியாசிகளுக்கோ யாருக்கோ புரிய வைக்கும்போது அது ஒரு அம்பு மாதிரி போய் பாயும், அவங்க மனசுல புத்தியில அம்பு மாதிரி பாயும். அதனாலதான் பாபா அது ஆயுதங்கள்னு சொல்றாரு. ஞானத்தின் ஆயுதங்கள் என பாபா கூறியுள்ளார். அவர்கள் தேவிகளிடம் ஸ்தூல ஆயுதங்களை கொடுத்துள்ளனர். அவங்க வந்து இந்த அம்மன் கையில எல்லாம் ஸ்தூல ஆயுதங்களா காமிச்சிருக்காங்க. நீங்க அம்மன் எல்லாம் படம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வாள் இருக்கும், ஒரு கையில வந்து சுயதர்சன சக்கரம் இருக்கும், இன்னொரு கையில கோடாரி இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆயுதம்னா இந்த ஞானத்தினுடைய ஆயுதங்கள் தான். சுயதர்சன சக்கரம் சுத்துறது, சங்கு சங்கு காமிச்சிருப்பாங்க. சங்குன்னா ஞானத்தை ஓதுறது, ஞானத்தை போய் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறது. இதெல்லாம் அம்மன் அம்மன் செய்யற வேலை. இந்த சங்கமேகத்துல அவங்க பண்ணதுனால தான் அவங்க அம்மனா ஆகுறாங்க. அதனால தான் அவங்க அந்த தேவிகளில் கையில ஸ்தூல ஆயுதங்களா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றாரு. அவங்க பக்தியில அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனா அது உண்மையான அர்த்தம் இதுதான். அவைகள் இம்சை கொடுக்கக்கூடிய பொருட்கள். ஆனா அந்த ஸ்தூல ஆயுதங்களை கோடரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டினா என்ன ஆகும்? தலை ரெண்டா துண்டாயிடும். அதெல்லாம் இம்சை கொடுக்கக்கூடிய ஆயுதங்களா காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சுயதர்சன சக்கரம் என்றால் என்ன என்று மனிதர்களுக்கே தெரியவில்லை. சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் கையில. அது வந்து மனுஷங்களோட தலையை அறுத்துரும். அந்த மகாபாரதத்துல காமிச்சிருப்பாங்க. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. சுயதர்சன சக்கரம்ன்றது நம்மளோட ஆத்மா சுற்றி வந்த பாதை, தன்னை தானே தரிசனம் பண்ணிக்குது அந்த சுயதர்சன சக்கரம். அதுதான் வந்து நம்ம ஆதியில எப்படி இருந்தோம், அனாதியில எப்படி இருந்தோம், அப்படியே சுத்தி வந்து துவாபர யுகத்துல இருந்து இப்ப கலியுகத்துல, அப்புறம் சங்கம யுகம் பிராமணர், அப்புறம் ஃபரிஸ்தாவா பறந்து போறது. இதுதான் வந்து சுயதர்சன சக்கரம். இது வந்து சுத்தனா ஆத்மால இருக்கிற அந்த 5 விகாரம் கழுத்தறுக்கப்படும். அது அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்றாரு. சாஸ்திரங்களில் கிருஷ்ணருக்கு கூட சுயதர்சன சக்கரத்தை தந்து இம்சையை காண்பித்துள்ளனர் சொல்றாரு. உண்மையில் இது ஞான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகிறீங்க. அவர்கள் இம்சையின் விஷயத்தை காண்பித்துள்ளனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது சுயத்தை பற்றி, அதாவது சக்கரத்தின் ஞானமே இப்ப கிடைத்திருக்கின்றதுன்றாரு. இப்ப நம்மளை பத்தி, நம்ம யாரு, அப்புறம் இந்த சக்கரம் எப்படி சுத்துது, இதெல்லாம் ஞானம்லாம் நமக்கு கிடைச்சிருக்கின்றாரு. உங்களுக்கு பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணம்ட்டு பேரு. நமக்கு நமக்கு பேர் என்னன்னா பிராமண குல பூஷணம். சுயதர்சன சக்கரதாரி என பாபா கூறுகிறார். நம்மளுக்கு பாபா வச்சிருக்கிற டைட்டில் நமக்கு பிரம்மா முகவம்சாலி பிராமண குல பூஷணம் சுயதர்சன சக்கரதாரி நம்ம தான் அது சொல்றாரு. இதனுடைய பொருளையும் நீங்க புரிந்து கொள்கிறீர்கள்ன்றாரு. உங்களுக்குள்ளும் முழுமையாக 84 பிறவிகள் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமே இருக்கிறதுன்னு சொல்றாரு. நமக்குள்ளார கூட முழுமையா 84 பிறவி சிருஷ்டி சக்கரத்தோட ஞானம் இருக்குது, ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு. அதெல்லாம் இந்த இப்ப தற்காலிகமா இருக்கிற மாயாலாம் போனாதான் அந்த பழைய ஞாபகம்லாம் வரும். சத்தியுகத்துல நடிச்ச ஞாபகம்லாம் வரும். இப்ப தற்காலிகமா மேகம் மறைச்சிட்டு இருக்குது. இந்த இங்க இருக்கிற இந்த கலியுக விஷயங்கள்லாம் அவன் புத்தியில இருந்து போனாதான் அந்த பழைய இதெல்லாம் ஆத்மால எமர்ஜ் ஆகும். முதலில் சத்தியுகத்தில் ஒரே ஒரு சூரிய வம்ச தர்மம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துல ஒரே ஒரு சூரிய வம்ச தர்மம் தான் இருக்கு. பிறகு சந்திர வம்சம் வருது. இரண்டையும் சேர்த்து சொர்க்கம் என்று கூறப்படுகிறதுன்றாரு. இந்த விஷயங்கள் கூட உங்களுக்குள் வரிசை கிரமத்தில் புத்தியில் இருக்கின்றது என்றார். அது ஃபுல்லாவே சொர்க்கம்தான். சூரிய வம்சம், சந்திர வம்சம், சத்தியுகம், திரேதாயுகம், ரெண்டுமே சொர்க்கம்தான். அது வந்து அரை சொர்க்கம் சொல்வார் பாபா திரேதாயுகத்தை. இதெல்லாம் கூட உங்களுக்கு வரிசை கிரமத்தில் தான் புத்தியில் இருக்கின்றார். உங்களுக்கு பாபா படிக்க வைத்ததால் நீங்கள் படித்து புத்திசாலி ஆகியிருக்கிறீங்க. இப்போது நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இப்ப நம்மள பாபா படிக்க வச்சிட்டாரு, நம்ம போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா, மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகணுன்றாரு. பிரம்மாவின் வாய்வழி வம்சம் ஆகாதவரை சிவபாபாவின் சொத்தை எப்படி அடைய முடியும் சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போது நீங்கள் பிராமணன் ஆகியிருக்கிறீங்க. பிகே ஆகாதவரை பாபா சொத்தெல்லாம் கிடைக்காது. நந்தியை பார்த்தாதான் சிவன். நந்தியை பார்க்காமலே சிவன் கிட்ட போறேன், சென்டருக்கே வரமாட்டேன், முரளி படிச்சுப்பேன்லாம் சத்தியமா சொத்தே கிடைக்காது. எப்போது நீங்கள் பிராமணன் ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்போது நம்ம பிகே இருக்கிறோம். சொத்து சிவபாபாவிடம் இருந்து பெற்று கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நமக்கு ஆஸ்தி வந்து சிவபாபாட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்குது. இதை மறக்க கூடாதுன்றாரு. கருத்துக்களை குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம குறிப்பெடுத்துக்கணும். இது 84 பிறவிகளின் ஏணிப்படியாகும் சொல்றாரு. படியில் இறங்குவது எளிதாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு படிக்கட்டு ஏறி போறோம், ஈஸியா கஷ்டப்பட்டு ஏறுவோம், மூச்சு அரைக்கும். இறங்கும் போது ஈஸியா இறங்கி வந்துரும். அது மாதிரி எனக்கு 84 பிறவி ஈஸியா இறங்கி வந்துட்டீங்கன்றாரு. படியில் ஏறும்போது இடுப்பில் கை வைத்து எப்படி ஏறுகிறார்கள்? படியில ஏறும்போது தான் இடுப்புல கையை வச்சுட்டு மூச்சு இறைக்க ஏறுவோம் இல்லையா, அதான் சொல்றாரு. ஆனால் லிஃப்ட் கூட இருக்கிறது. பாபா லிஃப்ட் கொடுக்குறாராம்.
லிஃப்ட் இருந்தா நம்ம இடுப்புல கை வச்சுக்கலாம், ஏறி சல்லுன்னு போயிடலான்றாரு. ஒரு பிறவியில உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்றாரு. இப்போது பாபா உங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பதற்காக வருகிறார். இந்த பாயிண்ட் புதுசா இருந்தது, சூப்பரா இருந்தது. இப்போது பாபா உங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பதற்காக வருகிறார். நொடியில் உங்களுக்கு ஏறும் கலைன்றாரு. ஒரு பிறவில உங்களை ஏத்தி விட்டுறான் தேவதையா. ஆனா கோஆப்ரேட் பண்ணுங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, ஸ்ரீமத் படி நடங்க, யார் விஷயத்துலயும் தலையிடாதீங்க, அப்படியே ஏறும் காலையில போயிட்டே இருங்கன்றார். ஸ்ரீமத் படி அடி அடி எடுத்து வச்சிங்கன்னா லிஃப்ட்டில் பறந்து போயிடுவீங்கன்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் ஏறும் காலையில் இருக்கின்றோம் என்ற குஷி இப்போ இருக்க வேண்டும். இப்போ நமக்கு என்ன குஷி இருக்கணும்னா, நம்ம ஏறும் காலையில போயிட்டு இருக்கிறோன்ற குஷி இருக்கணும். மிக அன்பான தந்தை இப்போ கிடைத்திருக்கின்றார். அவரை போன்ற அன்பான பொருள் எதுவுமே இல்லை. பாபா மாதிரி அன்பான பொருள் எதா இருக்கா? சாது சன்னியாசிகள் போன்ற அனைவரும் அந்த ஒரு பிரியதர்ஷனை தான் நினைக்கிறாங்க. சாது சன்னியாசிகள் கூட தன்னை நாயகியா நினைச்சிட்டு கடவுளை நாயகனா நினைப்பாங்க. ஆனா வந்து அவங்க அவர் எப்படி இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க பிரியதர்ஷனை தான் நினைக்கிறாங்க. அனைவரும் அவருடைய பிரியதர்ஷினிகள் தான் சொல்றாரு பாபா. இது பிரம்மா பாபா சொல்றாரு. எல்லாரும் சாது சன்னியாசிகள் கூட சிவபாபாவுடைய பிரியதர்ஷினிகள் தான். ஆனால் அவர் யார் என்று புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு பிரம்மா பாபா சொல்றார். சர்வ வியாபி என்று மட்டும் கூறுகிறார்கள். சர்வ வியாபின்னு மட்டும் சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறான்னு சொல்றாங்க. சிவபாபா இவர் மூலமாக நம்மை படிக்க வைக்கிறார் என இப்ப நீங்க அறிகிறீர்கள். இப்ப வந்து சிவபாபா இந்த பிரம்மா பாபா மூலமா நமக்கு படிக்க வைக்கிறான்ட்டு நம்ம தெரிஞ்சிட்டோம். சிவபாபா அவருக்கு தன்னுடையதான உடல் என்று இல்லை. அவருக்கு தனக்குன்னு ஒரு உடல் இல்லை. அவர் பரமாத்மா ஆவார். பரமாத்மா என்றால் பரமாத்மா உயர்ந்த ஆத்மா அவரு. மற்றபடி அனைத்து ஆத்மாக்களின் உடலுக்கு என்று தனித்தனி பெயர் இருக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் உடல்ல வந்துட்டோம், உடலுக்குன்னு பேர் இருக்குன்றாரு. ஒரே ஒரு பரமாத்மா தான். ஆனா பரமாத்மா ஒரே ஒரு பரமாத்மா, அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல. ஒரே ஒருத்தர் தான் கடவுள். அவர் பெயரே சிவன். பிறகு மனிதர்கள் பல பெயர்களை அவருக்கு வைத்துட்டாங்க. இப்ப தண்ணியே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தண்ணி ஓடுது. இங்க வந்து நம்ம தண்ணி சொல்றோம், ஹிந்தியில வந்து பானி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் நிம்புன்னு பேரும் அதுக்கு பேரு. அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒன்னொன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் கடவுளை ஒரே கடவுள் தான், ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பேர் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். விதவிதமான கோயில்களை கட்டி இருக்கிறார்கள் சொல்றாரு. இப்போது நீங்கள் பொருளை புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நீங்க நம்ம பொருளை புரிஞ்சுக்கிட்டோன்றாரு. பாம்பேயில் பபுல்நாத் கோயில் கூட இருக்கிறது. இச்சமயம் உங்களை முள்ளுல இருந்து மலராக மாத்துகிறார். அதனால்தான் அவர் பேரு பபுல்நாத் கோயில் சொல்றாரு. உலகத்திற்கே அதிபதியாக ஆக்குகிறார். நம்மளை வந்து மலரா மாத்தி உலகத்துக்கே அதிபதி ஆக்குறார். முதல் முக்கியமான விஷயம், ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை ஒருவரே. முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆத்மாக்களாகிய நம்முடைய அப்பா ஒருத்தர் தான். அவரிடமிருந்து பாரதவாசிகளுக்கு சொத்து இப்ப கிடைக்கிறதுன்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் பாரதத்திற்கு தான் அதிபதி அல்லவா? இந்த பாயிண்ட் ஒரு, இந்த லட்சுமி நாராயணன் வந்து பாரதத்திற்கு தான் அதிபதியா, சீனாவுக்கு இல்லையா? சீனாவுக்கு இல்லை அல்லவா? சீனானவராக இருந்திருந்தால் முகம் வேறு விதமாக இருந்திருக்கும். இப்ப வந்து லட்சுமி நாராயணன் வந்து சீனாவுக்கு அதிபதியா இருந்திருந்தா அவங்க முகம் வந்து வேற மாதிரி இருந்திருக்குமா சொல்றாரு. இவர்கள் பாரதத்தை சேர்ந்தவர்கள். இந்த லட்சுமி நாராயணன் வந்து பாரதத்தை சேர்ந்தவர்கள். அதனாலதான் அவங்க முகம் அப்படி இருக்கு. முதலில் வெள்ளையாக இந்த லட்சுமி நாராயணன் தாங்க, பிறகு கருப்பாகவும் மாறுகிறார்கள்னு சொல்றாரு. எப்படி எல்லாம் புரிய வைக்கிறாரு. ஆத்மாவில் அழுக்குப்படுகிறது. இப்ப ஆத்மால அழுக்குப்படுது, கருப்பாகிறாங்கன்னு சொல்றாரு. ஆத்மா வந்து எப்படி கருப்பாகுதுன்னா, அதுல அந்த 5 விகாரம் படியுது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதோட குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது இல்லையா? அதனாலதான் அழுக்காகுது ஆத்மா. அனைத்திற்கும் எடுத்துக்காட்டு இவரே. இந்த பிரம்மா பாபா தான் எடுத்துக்காட்டு எல்லாத்துக்கும் சொல்றாரு. குளவி புழுவை மாற்றி தனக்கு சமமாக உருவாக்குறது. இந்த குளவி பாருங்க, ஒரு பூவை எடுத்தாந்து வச்சுட்டு அதை குளவியா மாத்துது பாருங்க. எவ்வளவு ஒரு ஞானம் அந்த குளவிக்கு. நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாரையும் தேவதையா மாத்தணும். நம்ம போய் அவங்கள மாதிரி மாறிடக்கூடாது. சிலர் வந்து மாத்த போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பக்தர் ஆயிடுறாங்க. போய் பக்தி செஞ்சு இவங்களும் அவங்க கூட சேர்ந்து பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. பக்தியை முடிச்சுட்டு தேவதையா அவங்கள தேவதையா நம்ம மாத்தணும். அதான் சொல்றாரு. குளவி வந்து புழுவை மாத்தி தனக்கு சமமாக இப்ப உருவாக்குகிறதுன்னு சொல்றாரு. சன்னியாசிகள் என்ன மாற்றுகிறார்கள்? வெள்ளை ஆடை அணிந்தவர்களை காவி அணிய வைத்து தலை வணங்க வைக்கிறார்கள். சன்னியாசிகள் என்ன பண்றாங்க? வெள்ளையாடை அணிந்தவர்களை காவிய அணிய வச்சு அவங்களோட தலை வணங்க வைக்கிறாங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் சொல்றாரு. நீங்கள் இந்த ஞானத்தை இப்ப எடுக்கிறீங்க. இப்ப நம்ம பாபாட்ட இருந்து இந்த ஞானத்தை எடுக்கிறோம். இந்த லட்சுமி நாராயணனை போன்று அழகுடையவராக நீங்க மாறுறீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி மாறிட்டு இருக்கிறோம்?
ஞானத்தை எடுத்து லட்சுமி நாராயணனை போல அழகா இப்ப மாறுறீங்கன்னு சொல்றாரு. இப்போது இயற்கை கூட தமோ பிரதானமாக இருக்கிறது. இந்த பூமி எப்படி இருக்கு? தமோ பிரதானமாக இருக்கிறது. நஷ்டத்தை தான் ஏற்படுத்துகிறது இல்லையா? இப்போ ஆகாயத்தில் புயல் அடித்தால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது, தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்றாரு. இப்போது இந்த உலகத்தில் துக்கம் நிறைந்திருக்கிறது, அங்கேயோ பரம சுகம் இருக்கும் சொர்க்கத்துலன்றாரு. பாபா பரம துக்கத்திலிருந்து பரம சுகத்திற்கு இப்ப அழைத்து செல்கிறார். இது அழிய போகிறதுன்னு சொல்றாரு. இப்ப இத இந்த உலகம் அழிய போகுது, நமக்காக இதை அழிச்சிட்டு சொர்க்கத்தை கொண்டு வர போறாரு, பரம சுகத்தை கொண்டு வர போறாரு. பிறகு அனைத்தும் தூய்மையாகி விடுகிறது. அப்புறம் முழு உலகமும் தூய்மையாடுது. இப்போது நீங்கள் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து எவ்வளவு சொத்து அடையறீங்களோ அவ்வளவு அடையுங்கள் சொல்றாரு. இப்ப கொஞ்ச காலம் தான் இருக்கு. இந்த கொஞ்ச காலத்துல எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ பாபாவை நினைச்சு, முரளி கேட்டு முரளியை படிச்சு பாபாவை நினைச்சு எவ்வளவு சொத்து அடையறீங்களோ அவ்வளவு அடையுங்கன்னு சொல்றாரு. இல்லை என்றால் கடைசியில் வருத்தப்பட வேண்டும். இல்லைன்னா பச்சாதாபம் தான். இப்போ தர்மராஜபுரில பச்சாதாப கியூனே ஒரு கியூ நிற்கும். என்னன்னா இங்க பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஆட்சியா ஓடும். அதாவது பாபா டைம் கொடுத்துருப்பாரு, முரளி கேட்டிருக்க மாட்டாங்க, சேவை பண்ணியிருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, பாபா நினைச்சிருக்க மாட்டாங்க, மற்ற விஷயங்கள்ல போயிருப்பாங்க. அப்புறம் அங்க போய் பச்சாதாபப்படுவாங்க. அது ஒரு கியூவே தனியா நிக்கும்னு சொல்றாரு. இல்லை என்றால் கடைசியில் வருத்தப்பட வேண்டியிருக்குன்றாரு. தந்தையே வந்தார், தந்தையே தான் வந்தாரு, ஆனால் எதையும் அடையவில்லை. இதுதான் பச்சாதாபம். கடவுளே வந்தாரு, ஆனா அவர் வந்த டைம்ல நான் எதையுமே அடையல அவர்கிட்ட இருந்து அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பச்சாதாபம். பாபா சொல்றாரு, மூங்கில் காடு தீப்பற்றி எரியும் சொல்றாரு. இப்ப மூங்கில் காடு தீப்பற்றி எரிய போகுது. இந்த ஃபுல் உலகமே மூங்கில் காடு, அது ஃபுல்லா தீப்பற்றி எரிய போகுதுன்றாரு. அப்போது கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து விழிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த ராமாயணத்துல கடைசியா அந்த ராமர் ராவணனை அழிச்சிருவாரு. அப்பதான் அந்த கும்பகர்ணன் ஏஞ்சி வருவாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி இப்ப ஃபுல்லா முடிஞ்சிரும், உலகமே முடிஞ்சு 5 விகாரமே அழிஞ்சிரும். கிருஷ்ணர் வந்துருவாரு போல இருக்குது. கிருஷ்ணரே வந்த பிறகுதான் இந்த சிலர்லாம் முழிப்பாங்க போல இருக்கு. சில ஒண்ணுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நானும் யாரும் புரிஞ்சிக்காம இருக்காங்களா, அவங்களாம் அதை கடைசியா கேட்பாங்க, ஓஹோ இதுக்குதான் சொன்னீங்களா அப்படின்ட்டு. அப்போது கும்பகர்ணன் தூக்கத்துல இருந்து விழிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்குது. பிறகு ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டே இறப்பார்கள். அப்ப அந்த டைம்ல எழுந்து என்ன பண்ண முடியும்? அந்த டைம்ல 3வது கண் திறந்து ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப ஐயோ ஐயோன்னு கதறி கொண்டுதான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஐயாவுக்கு பிறகு வெற்றி முழக்கம் தான் ஏற்படும். பாபா சொல்றாரு, ஐயாவுக்கு பிறகு வெற்றி முழக்கம், அதாவது இந்த ஐயோ ஐயோ நடக்கும், அப்புறம்தான் வெற்றி முழக்கம் பாபாவை பத்திச்சுதான் நடக்கும்னு சொல்றாரு. இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஐயோவுக்கு பிறகுதான் வெற்றி முழக்கம் ஏற்படும். கலியுகத்தில் ஐயோ ஐயோ அல்லவா? ஏன்னா பச்சாதாபப்படுவாங்களாம். பிகேஸே நான் பிகேஸை விட பிகேஸ் தான் அதிக பச்சாதாபப்படுவாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா பாபா விட்டு போனாங்க இல்லையா, ஞானத்தை கேட்காம பாபா விட்டு போனது, டிஸ்சர்வீஸ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் ஐயோ ஐயோன்னு அந்த டைம்ல சொல்லுவாங்க. அந்த டைம் பாபாவால அவங்களுடைய தன் குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம அந்த உலகத்தை விநாசம் பண்ணிடுவாராம், முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் பாபா வந்துருவாரு, பிரத்யட்சமாயிரும், வெற்றி முழக்கம் ஏற்படும்ன்றாரு. கலியுகத்தில் ஐயோ ஐயோ அல்லவா? ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டேதான் இப்ப இருக்கிறாங்க. நிறைய பேர் இறப்பார்கள். கடைசியில இன்னும் போக போக ஹோல்சேல் மரணம் ஏற்படும். கலியுகத்திற்கு பிறகு நிச்சயம் சத்தியுகம் வரும் சொல்றாரு. இடையில் இது சங்கமமாகும். இடையில இது நமக்கு சங்கமேகம் நடக்குது. இதற்கு புருஷோத்தம யுகம் என்றுதான் கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு பாபா. நேத்து கூட சொன்னார், இது இரவு முடிஞ்சு அமிர்த வேலை முடிஞ்சு காலை வரும். அந்த மாதிரி இப்ப அமிர்த வேலை நடக்குது, சங்கமயுகம். இது முடிஞ்சு நமக்கு சத்தியுகம் வரும்னு சொல்றாரு பாபா. பாபா தமோ பிரதான்ல இருந்து சதோ பிரதானமாக மாற்றுவதற்கான வழியை நன்கு தெரிவிக்கிறார். என்னை நினைவுங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தலை வணங்கவே வேண்டியதில்லை. பாபா முன்பு யாராவது கை கூப்பினால் பாபா சொல்றாரு, ஆத்மாவாகிய உனக்கும் கை இல்லை, தந்தைக்கும் கை இல்லைன்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. பிறகு யாரை வணங்குகிறீர்கள்? உங்களுக்கும் கை இல்லை, எனக்கும் கை இல்லை, நீங்க ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, அப்புறம் எதுக்கு யாரை வணங்குறீங்கன்னு சொல்றாரு. கலியுக பக்தி மார்க்கத்தின் அடையாளம் ஒன்று கூட இங்க இருக்கக்கூடாதுன்றாரு. ஓ ஆத்மா, நீங்கள் ஏன் கை கூப்புகிறீர்கள்னு சொல்லி சிவபாபா கேட்கிறாரு. தந்தையாகி என்னை மட்டும் நினையுங்கள், என்னை நினைச்சா போதும். ஒரு பாட்டுல கூட வரும், பூ பழம் தேவையில்லை, மனசு பூ மாதிரி இருந்தா போதும்னு சொல்லி ஒரு பாட்டுல வரும். பூ பழம்லாம் சாமிக்கு போய் வைக்க தேவையில்ல, உங்க மனசு பூ மாதிரி மாத்திக்கோங்க, அது போதும்னு சொல்றாரு. மலர் மாதிரி ஆகுங்க. நினைத்தல் என்றால் கை கூப்புவது கிடையாதுன்னு சொல்றாரு.
மனிதர்கள் சூரியன் முன்பு கை சேர்த்து வணங்குகிறார்கள். யாராவது மகாத்மா என்றாலும் வணங்குகிறாங்க. நீங்கள் கை வணங்க வேண்டியதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது என்னால் கடனாக பெறப்பட்ட உடலாகும். இதுவே நான் லோன் எடுத்த உடல் தான். இதுல நீங்க கை வணங்க தேவையில்ல. ஆனா சிலர் கை வணங்கினால் ரிட்டர்னாக கை வணங்க வேண்டியிருக்குது. இப்ப சிலர் கை வணங்குறாங்கன்னா அப்ப நம்மளும் கை வணங்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நாம் ஆத்மா, நாம் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்பெல்லாம் நம்மலாம் ஆத்மா, இதில் எல்லாத்துலேருந்து விடுபட்டு இப்போ வீட்டுக்கு போகணுன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதன் மீது வெறுப்பு வருகிறது. இந்த பழைய உடலை பாம்பு போன்று விட வேண்டும். குளவியிடம் எவ்வளவு அறிவிருந்தால் புழுவையும் கூட குளவியாக மாற்றுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் யார் விஷக்கடலில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து பார்க்கடலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். செல்லுங்கள் சொல்றாரு சாந்தி தாமத்திற்கு என இப்போது பாபா கூறுகிறார். இப்ப பாபா நம்ம போங்க பரந்தாமத்துக்கு, சாந்தி தாமத்திற்குன்ட்டு பாபா கூறுகிறார். மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள். சன்னியாசிகளுக்கு சொர்க்கத்தினுடைய ஜீவன் முக்தியே கிடைப்பதில்லை. அமைதி வேணும்னு எவ்வளவு தலையை உடைச்சுக்கிறாங்க. சன்னியாசிகளுக்கு சொர்க்கத்துக்கு ஜீவன் முக்தி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. முக்தி தானே அவங்களுக்கு கிடைக்கிறது. துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்தி தாமத்துக்கு சென்று அமர்ந்து கொள்கிறார்கள். இருப்பினும் ஆத்மா முதலில் ஜீவன் முக்தியில் தான் வருகிறது. ஆத்மா ஃபர்ஸ்ட் எல்லாருமே நடிக்க வரும்போது உடல்ல இருந்து முக்தி பெற்ற நிலையில ஜாலியா தான் வாழறாங்க. ஜீவன் முக்தியில தான் எல்லா ஆத்மாக்களும் வராங்க. ஆனா நம்ம சொர்க்கத்துல வரோம், அவங்களாம் துவாபரேகம் கலியுகத்துல வராங்க. ஆனா வரும்போது ஜாலியா தான் இருப்பாங்க. ஒரு 1-2 பிறவி ஜாலியா தான் இருப்பாங்க. கடைசி ஒரு பிறவியா இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியா இருப்பாங்க, செகண்ட் ஆஃப் கஷ்டப்படுவாங்க. எப்ப காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஒட்டிக்குதோ அன்னிலேருந்து துக்கம் ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அவங்க ஜாலியா இருப்பாங்க. குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க. வயசான பிறகுதான் அவங்களுக்கு அந்த துக்கம்லாம் அனுபவம் ஆகும். அதான் சொல்றாரு, முதலில் ஜீவன் முக்தியில் தான் ஆத்மா வருது, பிறகு ஜீவன் பந்தனத்துல வருகிறதுன்றாரு. குழந்தைக்கு பாருங்களேன், எந்த ஒரு பந்தனமும் இருக்காது. அது யாரை அடிச்சாலும் திரும்ப போய் கட்டி பிடிச்சிக்குவோம். அதுக்கு 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் பெருசான பிறகுதான் எல்லாமே அதுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் ஆத்மா ஜீவன் முக்தியில் வராங்க, பிறகு ஜீவன் பந்தனத்தில் வருகிறது. ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கிறது, பிறகு படியில் இறங்குகிறது. முதலில் சுகத்தை அனுபவித்து பிறகு மெல்ல மெல்ல இறங்கி தமோ பிரதானமா ஆகிவிடுகிறதுன்னு சொல்றாரு. இதுதான் அந்த இதுக்கு அர்த்தமே. ஃபர்ஸ்ட் ஜீவன் முக்தியில வரோம், அப்புறம் ஜீவன் பந்தனத்துல வரோம்னா ஃபர்ஸ்ட் சுகத்துல அனுபவிக்கிறோம், பிறகு மெல்ல மெல்ல இறங்கி தமோ பிரதானமா ஆயிரோம்னு சொல்றாரு. இப்போது அனைவரையும் மீண்டும் அழைத்துச் செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். என்னை நினையுங்கள், தூய்மையாகி விடுவீர்கள் என பாபா சொல்றாரு. மனிதர்கள் சரீரத்தை விடும்போது மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, ஏனென்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என பாபா புரிய வைத்துள்ளார். இந்த கடைசியில யமதூதர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்களாம். யமதூதர்கள் வரமாட்டாங்க. நம்ம பண்ண பாவம் எண்ணங்களா நம்ம முன்னாடி காட்சியா தெரியுமா. அதுதான் ஒவ்வொரு பிறவிலையும் அந்த இறப்பு டைம்ல காட்சிகள் தெரிஞ்சு அப்படியே அலறுவாங்களாம். இந்த ஹிரோஷிமா நாகசாகில ஆட்டம் பாம் போட்டாங்கல்ல, அப்ப அந்த கண்டுபிடிச்சவருக்கு அந்த எல்லாரும் செத்து உழறது அவர் கண்ணு முன்னாடி காட்சியா கிடைச்சுதான். அப்ப அலறி அலறி செத்தாராம் கடைசி சீன்ல. அவருக்கு அந்த சீன்லாம் கிடைச்சு அவருக்கு கண்ணு முன்னாடி ஓடிச்சான். அந்த மாதிரி அந்த யமதூதர்கள்ன்றது நம்ம பண்ண பாவம் தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும், அது கடைசியில வரும். அதான் சொல்றாரு, அலறி ஏன் சாகுறாங்கன்னா மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னா ஏனென்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குதுன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். காசியில் கிணற்றில் விழுந்து இறக்கிறார்கள், ஏனென்றால் சிவனுக்கு அர்ப்பணமானால் முக்தி கிடைக்கும் என கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் அர்ப்பணம் ஆகிறீர்கள் அல்லவா, எனவே பக்தி மார்க்கத்தில் கூட அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. எனவே சிவனிடம் சென்று அர்ப்பணம் ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது யாரும் திரும்பி போக முடியாது என பாபா நமக்கு புரிய வைக்கிறார். யாரும் வந்தவங்களாம் யாரும் திரும்பி போகும், பாபா தான் கூட்டு போகணுன்றாரு. இவ்வளவு அர்ப்பணம் ஆகிறோம் என்றால் பாவங்கள் விலகுகின்றது, கணக்கு வழக்கு புதியதாக ஆரம்பமாகின்றதுன்றாரு. நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். இப்ப நம்ம இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தி நல்லா எல்லா ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இச்சமயம் அனைவருடையதும் இறங்கும் கலையாகும். இப்போ நம்மளை தவிர மற்றவங்க வெளி உலகத்துல எல்லாரும் இறங்கும் கலையில இருக்கிறாங்கன்றாரு. நான் உங்களுக்கு சத்கதி அளிக்கிறேன் என பாபா கூறுகிறார். அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன், தூய்மை இல்லாதவர்களை உடன் அழைத்து செல்ல மாட்டேன். ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு பாருங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போறேன், நீங்க முயற்சி ஜஸ்ட் கொஞ்சம் நேத்து சொன்னாரு, ஓரளவுக்கு முயற்சி பண்ண, சம்பூர்ண முயற்சியாளரா இல்லைன்னா கூட நல்ல முயற்சியாளரா இருந்தா நான் கூடவே கூட்டு போறேன்னாரு. அது மாதிரி தூய்மை ஆகலைன்னா கூட்டு போக மாட்டேன்ட்டாரு.
ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாரு, அழகா இருப்பாரு. அவர் பக்கத்துல உட்கார்றதுக்கு நம்மளும் அழகா இருக்கணும்ல, அப்பதான் கூட்டு போவாரு. அதான் சொல்றாரு, ஆகவே இப்போது தூய்மையாகிவிட்டால் உங்களுடைய ஜோதி எரிய ஆரம்பிக்கும்ன்றாரு. இப்பவே நீங்க தூய்மையாயிட்டீங்கன்னா உங்க ஜோதி, ஆத்மா ஜோதி எரிய ஆரம்பிக்கும். திருமணத்தின் போது பெண்ணின் தலையில மண் விளக்குல தான் தீபம் ஏத்துறாங்க. அது ஏன் பெண் தலையில மட்டும் ஏத்துறாங்க? இந்த பழக்கம் இந்த பாரதத்தில் தான் இருக்கிறது. பெண்ணின் தலையில் மண் விளக்கின் தீபம் ஏத்துறாங்க, கணவனின் தலையில் ஏற்றப்படுவதில்லை. இதுக்கு என்ன ரீசன்ட்டு பாபா சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமாகுது. ஏனென்றால் கணவனே தான் ஈஸ்வரன் என்று சொல்றாங்க. ஈஸ்வரன் மீது எப்படி ஜோதி ஏத்துவாங்க? என்னுடைய ஜோதி எப்பவுமே எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார். பாருங்க, கணவனை ஈஸ்வரன் என்று சொன்னதுனால அவர் தலையில ஜோதி ஏத்துறது இல்லையா? ஏன்னா ஈஸ்வரன் எப்பவுமே ஏற்றப்பட்ட ஜோதியா இருக்கிறாரு. உங்களுக்கு தான் அணைஞ்சு போன ஜோதி ஆயிடுது, அதனாலதான் உங்களுக்கு ஏத்தி வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. நான் உங்களுடைய ஜோதியை ஏற்றுகிறேன். நான் தான் உங்களோட ஜோதியை ஏத்துறேன்றாரு. பாபாவே ஜோதி என்றும் கூறுகிறார்கள். பிரம்மா சமாஜத்தினர் ஜோதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஹிந்துஸ்லயே பிரம்ம சமாஜத்தினர்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ஜோதியை ஏத்துக்கிறாங்கன்றாரு. எப்போதும் ஜோதி எரிந்து கொண்டிருக்கின்றது, அதை தான் நினைக்கிறார்கள். அவங்க ஜோதி விளக்கேத்தி வச்சுட்டு அந்த ஜோதியை தான் நினைக்கிறாங்க. அவங்க வேற எந்த உருவத்திலையும் கடவுளை நினைக்க மாட்டாங்க, அந்த ஜோதியை தான் நினைப்பாங்க. இப்போ வள்ளலார் கூட அந்த மாதிரி தான், அவங்க ஜோதியை தான் நினைப்பாங்க, அதை தான் கடவுள்னு நினைக்கிறாங்க, அதே பகவான் என்று நினைக்கிறார்கள். ஒரு சிலர் சிறிய ஜோதி பெரிய ஜோதியோட கலந்து விடும்லாம் நினைக்கிறாங்க. பல வழிகள் இருக்கின்றதுன்னு சொல்றாரு பாபா. இந்த மாதிரி இந்து தர்மத்துல தான் பல வழி இருக்குது சொல்றாரு. சிறிய ஜோதி பெரிய ஜோதியோட கலந்துரும்னு நினைக்கிறாங்க, ஆத்மா பரமாத்மாவோட கலந்துரும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய தர்மம் அளவற்ற சுகம் கொடுக்கக்கூடியது என பாபா கூறுகின்றார். ஆனா தேவி தேவதா தர்மம் இருக்குல்ல, அதுதான் அந்த சென்டருக்கு வந்தாலே ஒரு அமைதி கிடைக்குது, சுகம் கிடைக்குதுன்னா, ஏன்னா நம்ம தர்மம் சுகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றாரு பாபா. நீங்கள் சொர்க்கத்தில் நிறைய சுகத்தை இப்ப பார்க்கிறீங்க, நம்ம சொர்க்கத்துல நிறைய சுகத்தை பார்க்கிறோம், அதே அளவு துக்கத்தை நரகத்துல பார்க்குறோம். புது உலகத்தில் நீங்கள் தேவதை ஆகிறீங்க, உங்களுடைய படிப்பு எதிர்கால புது உலகத்திற்கானதுன்னு சொல்றாரு. நம்மளோட படிப்பை இப்போ எதுக்காக இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம்னா சொர்க்கத்துக்காக. மற்ற படிப்புகள் அனைத்தும் இவ்வுலகத்திற்கானதாகும் சொல்றாரு. மற்ற படிப்பெல்லாம் இப்போ எம்பிபிஎஸ் ஐஏஎஸ்லாம் படிக்கிற அதெல்லாம் இந்த உலகத்துக்குன்றார். இங்கே நீங்கள் படித்து எதிர்காலத்தில் பதவி அடைய வேண்டும். கீதையில் கூட உண்மையில் ராஜயோகம் கற்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. கடைசியில் போர் ஏற்பட்டது, எதுவுமே இல்லை. இப்ப பகவத்கீதையில இருக்குது, பாகவதத்துல இருக்குது, ராஜயோகம் கற்பிக்கப்பட்டது, கடைசியில போர் ஏற்பட்டது, கடைசியில மகாபாரத போர் ஏற்பட்டது. அப்புறம் எதுவுமே இல்லாம ஆயிடுச்சு. அப்புறம் பாண்டவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மலை மேல ஏறினாங்க. அப்புறம் ஒருத்தவங்களா விழுந்துட்டாங்க, கரைஞ்சு ஊந்துட்டாங்க. அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. கடைசியா தர்மர் மட்டும் நாயோட போனாருன்ட்டு காமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கீதையில சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நான் உங்களை தேவதையாக மாற்றுகிறேன் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, இப்ப நான் உங்களை தேவதையா மாத்துறேன். அதாவது இப்பதான் நடக்க போகுது போரு, இது முடிஞ்சு எல்லாரும் பறந்தாம போயிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போக போறோம். இததான் சாஸ்திரத்துல வேற வேற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இங்கே பலவிதமான துக்கங்களை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். காம விகாரத்துக்காக எவ்வளவு துக்கம் கொடுக்குறாங்க. இப்போது எல்லையற்ற தந்தை ஞான கடல் நம்மளை படிக்க வச்சிட்டு இருக்கிறார் என்ற குஷி உங்களுக்கு இப்ப இருக்கணும். மிகவும் அன்பான பிரியதர்ஷனாக இருக்கிறார். பிரியதர்ஷினிகள் அரை கல்பம் நம்ம அவர் தான் நினைக்கின்றோம். நீங்கள் நினைத்து கொண்டே வந்துள்ளீர்கள். இப்போது நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னுடைய வழிப்படி செல்லுங்கள் என பாபா கூறுகிறார். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நல்லா என்னை பார்க்காம என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்ப நான் நேரா வந்துட்டேன்ல, நான் சொல்றேன்ல, என்னோட வழிப்படி செல்லுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ஒரு கல்யாணம் ஆக போறவங்க ஒரு பிரியதர்ஷினி அவங்க கணவன்கிட்ட, எதிர்கால கணவன்கிட்ட நான் எப்படி இருக்கணும் நீங்க சொல்லுங்க, நான் அது மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் அவங்கள சொல்லுவாரு, இப்படிலாம் இரு இப்படிலாம் இருன்னு. அது மாதிரி பாபா நமக்கு ஒரு ஸ்ரீமத் கொடுக்குறாரு. இப்படிலாம் இருந்தாதான் என் கூட வாழ முடியும், என் கூட பரந்தாமத்துக்கு போக முடியும், இப்படிலாம் மாறுன்றாரு. அப்ப என்னுடைய வழிப்படி செல்லுங்கள்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. அப்பதான் நீங்க என் கூட வர முடியும். அதான் அந்த ராமர் சீதையை தீக்குளிக்க வச்சாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அவர் ராவணன்கிட்ட போனதுனால. அப்ப நம்மள அதே மாதிரிதான் பாபா 5 விகாரத்துல போயிட்டோம் இல்லையா, அதனால நம்ம தீக்குளிக்க சொல்றாரு. தீக்குளிக்கிறதுனா அந்த தீக்குளிக்கல, அவரை நினைச்சு நம்ம பாவத்தை அழிக்க சொல்றாரு. அழிச்சிட்டு தூய்மையாயிட்டா என் கூட வரலான்னு சொல்றாரு. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வேற யாருமே இல்லை.
என்னுடைய நினைவு இல்லாமல் உங்களுடைய பாவம் எரிந்தே போகாதுன்றாரு. நீங்க யாரையாவது நினைச்சீங்கன்னா உங்க பாவம்லாம் எரிஞ்சு போகாதுன்றாரு. என்னைய தான் நினைக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் சர்ஜனிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருங்கள். எந்த பிரச்சனையிலும் நீங்களே முடிவெடுக்காதீங்க. நீங்களே தர்மராஜ் ஆகாதீங்க, நீதிபதி ஆகாதீங்க. ஆலோசனை கேளுங்கன்னு சொல்றாரு. நம்ம வக்கீலும் ஆகக்கூடாது, நீதிபதியும் ஆகக்கூடாது. பாபா தான் வந்து இப்ப வக்கீலா நீதிபதியா எல்லாமே அவர் தான் செய்வார். நம்ம எதுவுமே செய்யக்கூடாது எந்த விஷயத்திலையும். அதனால சர்ஜனிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருங்கள் சொல்றாரு. அதன்படி விடுபட்டு பராமரித்து கொள்ளவும் செய்யுங்கள் என பாபா ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப நீங்க விடுபட்டு எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிட்டே போங்க, நான் ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றார் பாபா. ஒருவேளை ஆலோசனைப்படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாபாட்ட கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு அடி நீங்க எடுத்து வைக்கிறதுல பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆலோசனையை ஏற்றுக்கொண்டால் பொறுப்புல இருந்து நீங்க விடுபடலாம் சொல்றாரு. இப்ப நான் சொல்ற அட்வைஸ் அது கசப்பு மருந்தா கூட இருக்கும். பாபா சொல்ற அட்வைஸ் நமக்கு பிடிக்காத விஷயமா கூட இருக்கும். ஆனா அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க நீங்க பொறுப்புல இருந்து நீங்க விடுபட்டுறலாம். அவர் தலையில உங்க பொறுப்பை எடுத்துக்குவாரு, நீங்க விடுபட்டுறலாம்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இன்னவேளை இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையாக பாப்தாதன் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைய நேரடியாக ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த புருஷோத்தம யுகத்தில் தன்னை அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுவித்து கொண்டு ஜீவன் முக்தி அடைய தயாராக வேண்டும். குலவையை போன்று பூம் பூம் என ஊதி தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய முடியும் சொல்றாரு. வரதானம், சர்வ பிராப்திகளின் அனுபவத்தின் மூலமாக சக்திசாலியாகி சதா வெற்றிமூர்த்தி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப சர்வ பிராப்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. பாபா என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாமே நமக்கு அந்த அனுபவங்கள் மூலமாக சக்திசாலி ஆகி சதா வெற்றிமூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எவர் ஒருவர் அனைத்து பிராப்திகளின் அனுபவ மூர்த்தியோ அவரே சக்தி வாய்ந்தவர். அத்தகைய சக்திசாலியான சர்வ பிராப்திகளின் அனுபவி ஆத்மாக்களே வெற்றி மூர்த்தி ஆவார்கள். ஏனெனில் இப்போது அனைத்து ஆத்மாக்களும் சுகம் சாந்தியின் மாஸ்டர் வள்ளல் இருந்தால் தானே அனைவரையும் திருப்தி செய்ய முடியும். பாபா சொல்றாரு, யாரு அனுபவி மூர்த்திகளோ அவங்களாலதான் வந்து அவங்கதான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள் சொல்றாரு. இப்ப பாபாட்ட எல்லாத்தையும் நம்ம அனுபவம் செய்யறோம், ஒவ்வொரு பிராப்தியும் அனுபவம் செய்யறோம் அப்படின்னா அவங்கதான் வந்து சக்திசாலின்றாரு, அவங்கதான் வெற்றி முத்தி ஆவார்கள்ன்றாரு. ஏனெனில் இப்போது அனைத்து ஆத்மாக்களும் சுகம் சாந்தியின் மாஸ்டர் வள்ளல் இருந்தால் தானே அனைவரையும் திருப்தி செய்ய முடியும்னு சொல்றாரு. நம்ம வந்து சுகத்தையும் சாந்தியையும் அடைஞ்சி மற்றவங்களுக்கு வள்ளலாகி கொடுக்கணும். அப்பதான் வந்து அனைவரையும் நம்மளால திருப்தி செய்ய முடியுன்றாரு. எப்படி அயல் நாட்டில் ஒரே கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கும், அந்த ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்கும், அனைத்து பொருளும் கிடைப்பது போன்று நீங்களும் இப்போ ஆகணும். உங்கள்கிட்டயே எல்லாம் கிடைக்கணும். அதாவது இந்த பிகேட்ட போனால் எல்லாமே கிடைக்கும்ட்டு வந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கணும். இவங்கள்ட்ட பொறுமை இருக்கும், இவங்கள்ட்ட இது இருக்காது, இவங்க சகிச்சிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது. இவங்கள்ட்ட சக்தி கிடைக்காது, இவங்கள்ட்ட அன்பு கிடைக்கும், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே எல்லார்ட்டையும் கிடைக்கணும் சொல்றாரு. பொறுமை சக்தி உள்ளது, எதிர்கொள்ளும் சக்தி இல்லை என்று இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பொறுமை சக்தி இருக்குது, ஆனா இந்த மாயாவை எதிர்கொள்ளும் சக்தி என்கிட்ட இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாரு. எல்லா சக்தியும் அஷ்ட சக்திகள் இருந்தாதான் அம்மன், அதான் சொல்றாரு. அஷ்ட சக்திகளும் உங்கள்கிட்ட இருக்கணும். சர்வ சக்திகளின் சேமிப்பு ஸ்டாக் இருக்க வேண்டும் சொல்றாரு. அது எப்படி இருக்கும்? பாபாட்ட இருந்து வாங்கி மற்றவங்க கொடுத்தாதான் நமக்கே நிறையும். அப்பதான் எதிரால வர்றவங்களுக்கு அந்த டைம்ல நம்மளால கொடுக்க முடியும். அதனால இப்பவே அவரை நினைச்சு பூமி பந்துல கொடுக்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்க கடைசி நேரத்துல அந்த ஆத்மா வந்து நிற்கும் போது ஒரு செகண்ட் பார்வையில சக்தி கிடைச்சிரும், போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு இப்பவே நம்ம செஞ்சாதான் அப்ப வந்து நமக்கு கிடைக்கும். அப்போதே வெற்றி முத்தி ஆக முடியும்ன்றாரு. அப்பதான் உங்களால வெற்றி முத்தி ஆக முடியும் சொல்றாரு. ஸ்லோகன், மரியாதைகளே, ஸ்ரீமத்து தான் பாபா கொடுக்குறாரு. அதுதான் பிராமண வாழ்வின் பாதச்சுவடு. அடி மேல அடி சொல்றாங்கல்ல, இந்த கிருஷ்ணர் வந்து பாதம் போடுவாங்க, அந்த அடி மேல அடி எடுத்து வராரு வீட்டுக்குள்ளார கிருஷ்ணர்ன்ட்டு காட்டுவாங்க. அது ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்ரீமத்து நம்ம அடி மேல அடி எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்ரீமத்தா நம்ம ஃபாலோ பண்றோம். பிரம்மா பாபாவோட அடி மேல அடி, அவரோட ஸ்ரீமத்து நம்ம வைக்கிறோம். அப்பதான் கிருஷ்ணர் ஆக முடியும்.
அதான் சொல்றாரு, மரியாதைகளே பிராமண வாழ்வின் பாதச்சுவடு. அடி மீது அடி வைப்பது என்பது இலக்கை நெருங்குவதாகும். அதுதான் கடைசியில நம்மளுடைய லட்சுமி நாராயணன் ஆகக்கூடிய அந்த நம்மளுடைய குறிக்கோள், தேவதை ஆகக்கூடிய அந்த குறிக்கோளை நெருங்குவது வந்து ஸ்ரீமத்தை அடி மேல அடி எடுத்து வைக்கிறது தான் சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். சத்தியமும் நாகரிகமும் தனது தனது பண்பாக்குங்கள். இப்போதெல்லாம் சிலர் முக்கியமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, என்ன தெரியுமா? என்னால் பொய்மையை பார்க்க முடியாது. இந்த பொய் பேசுறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. பொய்மையை கேட்க முடியாது. பொய் பேசினா எனக்கு கேட்கவே பிடிக்காது. எனவே பொய்மையை பார்த்தாலோ கேட்டாலோ உள்ளம் கொதிக்கிறதுன்னு சொல்றாங்களாம். சிலர் சொல்றாங்க, அது கலியுகத்துல அந்த மாதிரி சொல்லுவாங்க. பொய்யை பார்த்தாலே கேட்டாலும் எனக்கு பிடிக்க மாட்டுது, உள்ளம் கொதிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் பொய்யான ஒருவரை பார்த்து உள்ளம் கொதிக்குமானால் அதுவும் பொய்மையே ஆகும். பாபா சொல்றாரு, அது அவங்களோட ஸ்திதி. பொய் பேசுறாங்க, அது அவங்களோட ஸ்திதி. அவங்க அவங்களுக்குள்ளார என்னவோ அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நமக்குள்ளார என்ன இருக்கணும்? அவங்க 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 வந்து அவங்க நமக்கு டெஸ்ட் பேப்பர். அவங்க பண்ற தப்பு வந்து நம்மளோட ஸ்திதியை குறைக்கணுமா? நான் எந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருந்தா என்ன டென்ஷன் ஆகுறதுக்கு அந்த மாயா வருமா? அப்போ வந்து நீங்க அதை பார்த்து ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொதிச்சுதுன்னா அதுவும் பொய் தான் சொல்லி நம்மளை சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நீங்கள் கொதிக்கிறீங்கன்னா அதுவும் பொய்மையாகும்னு சொல்லிட்டாரு. அப்போ பொய்மையை அழிக்க என்ன பண்ணணும்? தன்னுள் சத்தியம் எனும் சக்தியை இப்போ கையாளுங்கள் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உண்மையாக இருங்க. உண்மையாக நீங்கள் இருக்கும்போது உங்கள் எதிர பொய்யே வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ சத்தியம் எனும் சக்தியை நீங்கள் கையாளுங்க. அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. என்னோட ஸ்திதி எப்படி வேணாலும் இருக்கும், அதாவது அப்படி இருக்கக்கூடாது. என்னோட ஸ்திதி வந்து நிலையாக இருக்கும், நிலையான ஸ்திதி இருக்கும். நான் எப்பயுமே அந்த ஸ்திதியில தான் இருப்பேன். எனக்கு முன்னாடி யார் தப்பு பண்ணாலும் அவங்களோட தப்பை உணர்ந்துட்டு போகணும். அந்த மாதிரி ஸ்திதி எனக்குள்ளார இருக்கணும். பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி யார் என்ன சொல்ல வந்தாலும் சொல்லவே மாட்டாங்களாம். அவங்களுக்கே அவங்க தப்பு புரிஞ்சு அவங்களே போயிடுவாங்களாம். பாபா எதுவுமே இது ரிசல்ட் எதுவுமே சொல்லக்கூட மாட்டாராம். அப்படியே அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஐயோ இது என் தப்பு தான் சொல்லிட்டு புரிஞ்சுட்டு போயிடுவாங்களாம். அதனால தான் இன்னைக்கு திருப்பதி நாராயண் கோயிலுக்கு போனால் நம்மளால வேண்டவே முடியாது. போயிட்டு அந்த க்யூவில் அப்படியே பாபா பார்த்தோமா, அதை சாரி நாராயணனை பார்த்தோமா, பார்த்துட்டு அப்படியே நம்ம மட்டும் வந்துடுவோம். நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஜலுகண்டி ஜலுகண்டின்னு வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம என்ன வேண்டாம்னு நினச்சோன்னு கூட மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்திதி. அது வந்து பிரம்மா பாபாவுடைய ஸ்திதி தான் அது. அவர் அந்த சத்தியத்தினுடைய உண்மையான ஸ்திதியில் இருந்தார். அதனால அவருக்கு முன்னாடி யாரும் பொய் கூட பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருங்க. நான் இவங்க பொய் பேசினாங்க நான் டென்ஷன் ஆயிட்டேன் அப்படிலாம், அது வந்து என்ன ஆகும்னா அடுத்தவங்களுடைய ட்ரிகர் நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அடுத்தவங்க பண்றது நமக்கு ட்ரிகர் ஆகுதுன்னா நம்ம நம்ம சுயஸ்திதியில இல்லைன்னு அர்த்தம். அதுதான் பாபா வந்து புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி.